தாவேகா தலைவர் விஜய்க்கு ஒய் பாதுகாப்பு. ஒய் பாதுகாப்பு போட வேண்டிய அவசியம் என்ன? மத்திய அரசு அதிரடி திட்டத்தின் பின்னணி. விஜய்க்கு மிரட்டலா? வணக்கம். தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒய் பாதுகாப்பு, ஒய் பிரிவு பாதுகாப்பு மத்திய அரசு வழங்குது. இப்போ இந்த பாதுகாப்புனா என்ன? ஒய் பிரிவு, இசட் பிரிவுலாம் சொல்கிறாங்களே, அப்படின்னா என்னங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்தியாவில் பிரதமர், ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்கள், மாநில முதல்வர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், உயர் அதிகாரிகள் இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக மத்திய உள்துறை மூலமாக ஒரு பாதுகாப்பு அடுக்கு அமைக்கப்பட்டிருக்குது. அதாவது நம்ம கீழே இருந்து மேலே போனால் எக்ஸு, அப்புறம் ஒய், அப்புறம் ஒய் ப்ளஸ், இஜெட், இஜெட் ப்ளஸ், அப்புறம் இதை எல்லாத்தையும் தாண்டி எஸ்பிஜி, இப்படி பாதுகாப்பு வந்து ஒவ்வொரு அடுக்காக இருக்குது. இதில் உயர்ந்தபட்சம் என்னென்னா எஸ்பிஜி, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப். இந்த பாதுகாப்பு யாருக்கு இந்தியாவில் கொடுக்குறாங்க எஸ்பிஜி அப்படின்னா பிரதமருக்கு மட்டும்தான். இந்தியாவில் இன்னைக்கு இந்த பாதுகாப்பு வளையத்தில் இருக்க ஒரே ஆள் பிரதமர் மோடி அவர்கள் மட்டும்தான். அதாவது பிரதமர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு இந்த பாதுகாப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிறது இதனுடைய விதி. பிரதமர் இப்போ வந்து சிங்கிள்ங்கிறதுனால அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாதுகாப்பு இதில் இருக்கிறாங்க எஸ்பிஜியில். இதில் என்னென்னா மொத்தம் ஒரு 100க்கும் மேற்பட்ட கமாண்டோக்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து குண்டு துளைக்காத கார்கள் கொடுப்பாங்க. இவங்க எங்கே போனாலும் இந்த பாதுகாப்பு அவங்களுக்கு உண்டு. அதாவது வெளிநாட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு இந்த பாதுகாப்பு உண்டு. ஆனால் 100 பேரையும் கூட்டிகிட்டு போவாங்களான்னு இல்லை, சிலர் போவாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த எஸ்பிஜியில் இருக்கவங்க இந்தியாவுக்குள்ளே பயணம் பண்ணும்போது எந்த விமான நிலையத்துக்கு போனாலும் இவங்களை வந்து சோதிக்க மாட்டாங்க. அங்கே விமான நிலையத்துக்குள்ள மற்ற பயணிகள்லாம் போனால் சோதனை நடத்தி தான் அவங்கள உள்ளே அனுப்புவாங்க. ஆனால் இவங்க அந்த சோதனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. இன்னும் ஒரு கெஸ்ட் ஹவுஸுக்கு போகிறாங்க, அங்கே எந்த சோதனையும் இவங்களை பண்ண மாட்டாங்க. அதுதான் இந்த எஸ்பிஜியினுடைய சிறப்பு அம்சம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இஜெட் ப்ளஸ். இஜெட் ப்ளஸில் இப்போ யார் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம சோனியா காந்தி, அவங்களுடைய குடும்பத்தினர், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இது தவிர மத்திய உள்துறை அமைச்சர், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர், மாநில முதல்வர்கள், அப்புறம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், இவங்களுக்கெல்லாம் இந்த பாதுகாப்பு உண்டு. ஆனால் இவங்க வந்து இப்போ மாநில முதல்வர்கள் இருக்காங்க, அவங்க இந்த இஜெட் ப்ளஸ் பாதுகாப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வெளி மாநிலத்துக்கு போனாலும், ஒரு மாநிலத்தை விட்டு அவங்க வேற ஒரு மாநிலத்துக்கு போனாலும் அந்த பாதுகாப்பு கொடுப்பாங்க. இதில் 55 வீரர்கள் இருப்பாங்க. அதில் வந்து மத்திய கமாண்டோக்கள் சிலர் இருப்பாங்க. அதாவது கருப்பு பூனை படைன்னு சொல்லுவோம்ல, இவங்க எங்கேருந்து வராங்கன்னா மத்திய தொழில் பாதுகாப்பு படை அல்லது மத்திய போலீஸ், இவங்களிலேருந்து எடுத்து இந்த வீரர்களை தயார் பண்ணுவாங்க. இது தவிர இஜெட் ப்ளஸ்ஸு, அப்புறம் இஜெட்டில் வந்து மொத்தம் 22 பேர் இருப்பாங்க, 22 வீரர்கள். இதில் ஒரு 6 பேர் வரைக்கும் கமாண்டோக்களாக இருப்பாங்க. இவங்க வந்து பாதுகாப்பு, எங்களுக்கு வந்து உயிருக்கு மிரட்டல் இருக்குது அப்படின்னு கோரினவங்களுக்கு இந்த பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இவங்க வந்து மத்திய அமைச்சர்களாக இருக்கலாம், இல்லை ஒரு மாநில முதல்வர்களாக இருக்கலாம், இல்லை உயர ஒரு அந்தஸ்தில் உள்ளவங்களாக இருக்கலாம். இவங்களுக்கு வந்து தீவிரவாதிகள் இல்லை ஒரு நக்சலைட் குரூப் இவங்ககிட்ட இருந்து எங்களுக்கு மிரட்டல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த பாதுகாப்பு உண்டு. அடுத்ததாக ஒய் ப்ளஸ் வந்து அதில் வந்து மொத்தம் கிட்டத்தட்ட 11 பேர் இருப்பாங்க. 11 பேரில் 4 பேர் மட்டும்தான் கமாண்டோக்களாக இருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் அந்த மாநில போலீஸோ அல்லது மத்திய போலீஸோ இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அரசு உயர் அதிகாரிகள், அப்புறம் ஒரு மாநில முதல்வர்களாக இருக்கலாம் அல்லது மாநில அமைச்சர்களாக இருக்கலாம், இவங்களுக்கு இந்த பாதுகாப்பு கொடுப்பாங்க. இவங்க வந்து எங்களுக்கு இந்த பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கோரியும் பெறலாம், மத்திய அரசு முன்வந்தும் கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒய் பிரிவு பாதுகாப்பு வந்து இப்போ நம்ம விஜய்க்கு கொடுத்துருக்கிறது இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு தான். அதில் வந்து மொத்தம் அதிகபட்சமாக போனீங்கன்னா 11 பேர் இருப்பாங்க. அதில் 2 பேர் தான் கமாண்டோக்கள் இருப்பாங்க. மித்தவங்க மத்திய போலீஸாக இருக்கலாம் அல்லது மாநில போலீஸாக இருக்கலாம்.
இவங்க வந்து இந்த ஒய் பிரிவில் வந்து அவங்க கூடயே தான் எப்பவும் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு 2 அல்லது 3 வாகனங்களும் கொடுப்பாங்க. இவங்க வந்து 24 மணி நேரமும் யாருக்காக பணி செய்கிறாங்களோ அவங்க கூடயே தான் இருக்கணும். அது வந்து இவங்க வந்து அவங்கள விட்டு போகக்கூடாது. அவங்க கூட அவங்க எங்கே போனாலும் அவங்க கூட போகணும். இதாவது இப்போ விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்க பாதுகாப்பு என்னென்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் எங்கே போனாலும் இந்த பாதுகாப்பு கொடுக்கப்படும். இது மத்திய அரசு இவர் கேட்டு வாங்கினாரா அல்லது மத்திய அரசு முன் வந்து கொடுத்துதா அப்படிங்கிறது இது பற்றி அதிகாரபூர்வமாக எந்த அறிவிப்பும் வரல. அதாவது மத்திய அரசு ஏன் கொடுக்குது அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு மிரட்டல் இருக்குது, இவங்க உயிருக்கு ஒரு ஆபத்து இருக்குது, அல்லது இவங்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லைன்னு மத்திய உளவுத்துறை அதாவது கருத்து தெரிவித்து ஒரு ரிப்போர்ட் அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா மத்திய அரசு முன் வந்து கொடுக்கும். அல்லது இவங்களா கோரி பெறலாம், இந்த மாதிரி எனக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு பாதுகாப்பு வேணும்னு மத்திய அரசு கோரி பெறலாம். இது விஜய் வந்து கேட்டு வாங்கினாரா அல்லது மத்திய அரசு கொடுத்தாரா அப்படிங்கிறத பற்றி இன்னும் தெளிவான தகவல் இல்லை. இதுக்கு அடுத்தது என்னென்னா எக்ஸ் பாதுகாப்பு. எக்ஸ் பாதுகாப்புங்கிறது என்னென்னா மாநில அமைச்சர்கள் அல்லது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இவங்களுக்கான பாதுகாப்பு. இதில் வந்து கமாண்டோக்கள் இருக்க மாட்டாங்க, உள்ளூர் போலீஸ் தான் இருப்பாங்க. இவங்க எப்போதும் அவங்க கூட இருக்கணுங்கிறது இல்லை. அவங்க வெளியில் எங்கேயாவது போனாங்க அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, ஒரு நிகழ்ச்சிகளுக்கு போகிறாங்க, வெளியில் ஒரு அரசு விழாக்களுக்கு போகிறாங்கன்னா கூட போவாங்க. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே அவங்கள வீட்டில் கொண்டு விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. இது எக்ஸ் பிரிவு பாதுகாப்பு. இப்படி பாதுகாப்பு வந்து இந்தியாவில் பல அடுக்குகளாக இருக்குது. நம்ம இந்திரா காந்தி அம்மையார் வந்து பிரதமராக இருக்கும்போது கொலை செய்யப்பட்டாங்கல்ல, அதுக்கு அப்புறம் தான் இந்த எஸ்பிஜிங்கிற பாதுகாப்பு புதியதாக உருவாக்கப்பட்டது. இதுக்கு வந்து ஐபிஎஸ் அதிகாரி தான் இதனுடைய இயக்குனராக இருந்து வழி நடத்துவார். இது இந்தியாவில் இப்போ மோடி மட்டும்தான் இருக்கிறார் இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே. இதுக்கு முன்னே சோனியா காந்தியும் அவங்க ஃபேமிலியும் இருந்தாங்க, அது விலக்கி கொள்ளப்பட்டுட்டு இப்போ வந்து ஒன்லி 1 பர்சன் வந்து மோடி மட்டும்தான் இருக்காங்க. ஜனாதிபதிக்கு கூட X+ பாதுகாப்பு தான் இருக்குது. இப்படி தான் நம்ம இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைப்பு இருக்குது. அந்த சோனியா காந்தி குடும்பத்துக்கு எஸ்பிஜி பாதுகாப்பு கொஞ்ச நாள் இருந்தது. எப்போ இருந்தது அப்படின்னா, பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்ட உடனே அவங்க குடும்பத்துக்கு இன்னும் மிரட்டல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் அவங்களுக்கு சிறிது காலம் கொடுக்கப்பட்டது. அப்புறம் பாரதிய ஜனதா ஆட்சி வந்த உடனே இந்த பாதுகாப்பிலிருந்து அவங்கள விலக்கிக்கிட்டு அவங்களுக்கு வந்து இப்போ Z+ மட்டும்தான் கொடுக்குறாங்க. இதுதான் இந்தியாவினுடைய தலைவர்களுக்கும் பிரதமர் ஜனாதிபதிக்குமான பாதுகாப்பு ஏற்பாடுகள். நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.